வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2023 அதிக வசூலான படங்களின் பட்டியலை இப்போ தேட்டரு, அப்புறம் கூகுள் எல்லாருமே அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஜெயிலர் லியோவை பீட் பண்ணிட்டு அப்படிங்கிற அந்த அஃபிஷியல் ரிப்போர்ட் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் அந்த கலவரம் திரும்ப ரஜினி ஃபேன்ஸ் வர்சஸ் விஜய் ஃபேன்ஸ்னு வந்திருக்கு. சில தியேட்டர் பேரில் சில ஃபேக் ஐடி பண்ணி சில வேலைகள் செஞ்சதும் இப்போ அம்பலமாக இருக்குது. அதையும் பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த சாம்பிளோடு நம்ம ஆரம்பிக்க போகிறது என்னென்னா, இந்த இருக்கிறது பேர் தான் கூகுள் டிவைஸு. ஸோ இதில் நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலுமே டக்குன்னு பதில் சொல்லும். ஸோ இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும், தெரியாதவங்களும் இதை காட்டுற சாம்பிளை. இப்போ இதில் கூகுளோட ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சாம்பிள் காட்டுறேன். லியோ ஜெயிலர் எங்கே இருக்குது, என்ன ரேட்டிங் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு. ஏ கூகுள், டாப் 10 ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் 2023 Indian movies. Here's a summary from the website livemint.com. Jawan, Pathan, Brother 2, Jailer, Leo, Animal, Tiger 3, Rocky और रानी की प्रेम कहानी, अधिपुरुष and more. ஸோ பார்த்துருப்பீங்க, கூகுள் டிவைஸும் என்னென்னா அதுக்கு கிடைச்ச சோர்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் லியோ அப்படின்னு தான் சொல்லுது. அது கூட ஜெயிலரை டாப்பில் வச்சு தான் சொல்லுது, அந்த கலெக்ஷன் அது கிடைச்சது படி. ஸோ இந்த கூகுள் டிவைஸும் சரி கூகுளும் சரி இப்போ அவங்களோட அஃபிஷியல் ரிப்போர்ட்டில் ஜெயிலருக்கு தான் டாப் கொடுத்துருக்குறாங்க. அந்த சாம்பிள் நான் டிவைஸ் வச்சு உங்களுக்கு காட்டினேன். இந்த டிவைஸ் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியல, இருந்துச்சுன்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும், இது உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் காட்டினேன். கூகுளோட லிஸ்ட் இப்படி போயிட்டுருக்கு. அதிகமாக தேடப்பட்ட படங்கள்லேயும் ஜெயிலர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே ட்வீட் போட்டிருந்தாங்க அஃபிஷியலாக 2023. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற டாப் தியேட்டர்ஸ்லாம் இப்போ லிஸ்ட்டை எடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே தான் கலவரம் சோசியல் மீடியாவில் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. குரோம்பேட்டில் இருக்க வெற்றி தேட்டர் எப்பயுமே அந்தந்த வருஷங்களில் வந்து சிறந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுட்ஃபால் கலெக்ஷன், ஃபுட்ஃபால் வச்சு பண்ணுறது எல்லாத்தையுமே லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜெயிலர் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்பேடில் இருக்கிற ரொம்ப முக்கியமான தேட்டர்னா ரோகிணி. ஸோ எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி தளபதி ஃபோர்ட் அப்படிலாம் சொல்லி ஒட்டிட்டு இருந்தாங்க விஜய் ஃபேன்ஸு. ஸோ அங்கேயுமே அவங்க லிஸ்ட்லேயுமே ஜெயிலருக்கு ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க, லியோவுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி சென்னையில் இருக்கிற முக்கியமான அந்த மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா தேட்டருமே இந்த ஃபுட்ஃபால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அவங்களுடைய தேட்டரை வச்சு சோர்ஸில் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 4-5 நாட்கள் பாக்கி இருக்குது. இன்னும் நிறையா தேட்டர் லிஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு. அது எல்லாத்துலேயுமே லிஸ்ட்டு முழுசாக வந்தோன்னே நம்ம பேசுவோம். ஸோ முக்கியமான தேட்டரில் இப்போ ஜெயிலர் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் இப்போ இதில் என்னென்னா இதுலேயும் சில வேலைகளை பண்ணியிருக்காங்க விஜய் ஃபேன்ஸு. அதுவும் அந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் கேட்டிருப்பீங்க, டெய்லி ஓடும் ட்விட்டரில் ஒரு 1000 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இதில் அதை நடத்தக்கூடிய ஹோஸ்ட் பண்ணக்கூடிய கார்த்தி ரவிவர்மா அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்விட்டரில் அவருடைய ஸ்பேஸ் கேட்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. நிறையா சினிமா அப்டேட் கொடுக்குறாங்கிற பேரில் சில வேலைகள்லாம் செய்வார். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் நிறையா தேட்டர் வச்சுருக்கிறோம், அது எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த தேட்டர் ஐடி எல்லாமே இது தேட்டருக்காரங்களுக்கே தெரியாது. தேட்டர் நேமில் க்ரியேட் பண்ணி நாங்கள் தான் போட்டுட்ருக்கோம் இந்த படம் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி சில தேட்டரில் லியோவும் ஜெயிலரும் பின்னாடி இருக்குது, வாரிசு டாப்பில் வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது என்ன கணக்குன்னே புரியலை. ஏன்னா லியோ ஜெயிலரை முந்திடுச்சின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்ட்டு வாரிசு ஃபேமிலி படம். ஸோ அதனால் பாருங்கள் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஜெயிலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன லாஜிக்னு தெரியல. ஏன்னா ஜெயிலரும் தனியாக ரிலீஸ் ஆன படம், லியோவும் தனியாக ரிலீஸ் ஆன படம். ஸோ அந்த படத்துடைய ஃபுட்ஃபால் கம்மியாக இருக்குது. ஆனால் வாரிசும் துணியும் ஒன்றா ரிலீஸ் ஆனிச்சு ஒரே நாளில். ஆனால் வாரிசுக்கு ஃபுட்ஃபால் எப்படி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த லாஜிக்கான டவுட்டை கேட்டுகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி தான் இது. ஒரு படம் 2 படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிருக்கும்போது எப்படி வாரிசு ஜெயிலரை விட அதிகமாக கலெக்ட் பண்ணிடுச்சு? நீங்கள் லியோன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ 2 படம் தனியாக ரிலீஸ் ஆனது, 2 படத்தில் இது ஃபஸ்ட்டு அது செகண்டுன்னு சொல்லலாம். ஆனால் வாரிசை தூக்கிட்டு வந்து இவங்க ஒரு விளையாண்டது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்ததை விட கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வெற்றி தேட்டர், ரோஹிணி இவங்கெல்லாம் அஃபிஷியல் அந்த ஐடி. ஸோ அவங்க தேட்டர் அந்த நெட்வொர்க்கே மெயின்டைன் பண்ணுற ஐடி. ஸோ அவங்க டாப் 10 போட்ட உடனே எல்லாத்துலேயுமே தலைவர் தான் நம்பர் 1 இருக்கார் இந்த வருஷத்துலன்னு சொன்ன உடனே இவங்க ஃபேக் ஐடி வச்சு க்ரியேட் பண்ணி இப்படி ஒரு வேலை பண்ணினது இப்போ எல்லாருக்குமே அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிருக்கு. இப்போ அந்தந்த தேட்டருக்காரங்களே இப்போ அவங்களுடைய அஃபிஷியல் ஐடி இல்லை, இது எங்களுடைய தேட்டர் ஐடியே கிடையாது, இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கிற மாதிரிலாம் ட்வீட் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ரவிவர்மா அவர் ஸ்பேஸில் பேசின அந்த தேட்டரெல்லாம் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆடியோவையும் இதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். எங்கள் டீம் இருக்குது பார்த்தீங்களா, டீமில் 10 தேட்டர் ஐடி வச்சுருக்கோம் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது. 10 தேட்டருக்காரங்களே ஹேண்டில் 10-15 தேட்டருக்காரங்களோட ஐடி நான் நாளைக்கு காலையில் எடுத்து ட்வீட் போட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எந்த தேட்டருக்காரங்க எந்த ட்வீட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க, ட்விட்டரை ஹேண்டில் பண்ணலாங்க. கரெக்டாக இப்போ என்னுடைய கம்பெனியில் நான் 10 தேட்டர் ஐடி வச்சுருக்கேன் சீரியஸாக.
அவங்க வச்சிருக்க மீன்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. அவங்களால பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சார்ஜஸ் பே பண்ணிட்டு அவங்க ஹேண்டில் பண்ண சொல்றாங்க. என்ன அவங்க தேட்டருக்கு அந்த போஸ்ட் வர்றது, அந்த என்ன படம் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஐயப்பனும் இன்னொருத்தர் இருக்காரு. அவரு வெளிலலாம் ஹவுஸ் ஹவுஸ்லாம் கொடுத்துருக்கோம். இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. இவங்ககிட்ட நான் ஒரு ட்வீட் சொன்னா அவங்க போட்டுருவாங்க. ஸோ இப்படிதான் இங்க தேட்டர் ட்விட்டர் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. இவ்வளோ வேலைகள் பண்ணி விஜய் நம்பர் 1 காட்டுறதுக்கு இவங்கெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் இன்றைக்கி தேட்டர் ஐடிக்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட் படி தலைவர் நம்பர் 1 இருக்கிறது. தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட். மீண்டும் அந்த நம்பர் 1 இடத்துல நான் தான் எப்பயுமே இருக்கேன், அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிறத ஜெயிலரில் சொல்கிற மாதிரி இங்கே நான் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு தலைவர். அதை விட இன்னும் ஒரு முக்கியமாக இது ஒரு ஹாப்பி நியூஸ், இருந்தாலும் ஒரு சேட் நியூஸும் உங்களுக்கு முன்னாடியே வருது. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, வரலாம். அது எனக்கு கிடைச்ச நியூஸ் காதுக்கு. லால் சலாம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. பொங்கல் ரேஸ்லேருந்து அவங்க பின்னாடி போகிறாங்க. அதுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு பின்னாடி. தனுஷ் டீம் கேப்டன் மில்லரும் சரி, இங்கிட்ட அயலான் டீம் 2 பேருமே தலைவர் தரப்பில் பேசியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்கோம், பல கோடிகள் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதுல பிரச்சனை அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்தால், ஏன்னா ரெட் ஜெயின் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸோ உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகிட்டையும் ரஜினி சார்கிட்டையும் பேசினதாகவும், லைக்கா கிட்ட தலைவர் பேசி படத்தை கொஞ்ச நாள் தள்ளி ரிலீஸ் பண்ணலாம், ஜனவரி 2 கிட்ட வரலாம் குடியரசு தினத்தும் டைமில் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் தகவல். லால் சலாம் தள்ளி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனிவே படம் ரிலீஸ் ஆனால் சந்தோஷம், பட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சின்ன அப்டேட்டையும் கொடுக்குறேன். எனிவே ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு சேட் நியூஸ்னு சொல்ல முடியாதுங்க. 10 நாள் தள்ளி வருவோம், வாழ்ந்துட்டு போன தனுஷும் சிவகார்த்திகேயன் அப்படி வச்சுங்க. இது மாதிரி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் GS நவீன். நன்றி, பாய்.